நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ ஒரு மிருகங்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லதான் போற. நீ கெட்டவங்கிறத சீக்கிரமா தெரிஞ்சுப்பாங்க. கூடிய சீக்கிரமே. இங்க பார், நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. உன்னால முடிஞ்சதை பண்ணு. ஒரு பெரிய கோட்டை மேல ஏறி என்னோட அசிங்கத்தை பத்தி கொடியில எழுதி அதை அங்க நட்டு பறக்க விடு. உறக்க சொல்லு. உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சத்தம் போட்டு உறக்க சொல்லு. இந்த எஸ்.எஸ். பிரேமானந்த் ஒரு அப்பாவி பொண்ண மானபங்கப்படுத்தினவன். அவன் ஒரு மனுஷனே இல்ல, மனுஷத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மிருகம்னு சொல்லு. ஆனா அப்படி நீ சொன்னா அதை யார் நம்புவாங்க? ஆதித்யாவா? என் செல்ல பையனா? என் பேச்ச ஆதித்யா நம்புவான். ஆதித்யா உங்க பையனா இருக்கலாம், ஆனா இப்ப அவர் என் புருஷன். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா என் பேச்ச ஆதித்யா நம்புவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நம்ம பண்பாடு மிக்க பாரத நாட்டுல பொண்ணையும் பசுவையும் தெய்வமா பாவிச்சு கும்பிடுறாங்கம்மா. தெய்வம் மாதிரி. ஏன்னு உனக்கு தெரியுமா பிரியா? ஏன்னா ரெண்டுமே வாயில்லாத அப்பாவி பிராணிங்க. அதனாலதான் தப்பு கணக்கு போட்டுட்ட. ஆதித்யாவை நீ கல்யாணம் பண்ணி இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல. ஆனா அவன் எனக்கு பிறந்து 24 வருஷம் ஆகுது. இப்ப சொல்லுமா, நீ சொல்றது கேப்பானா? நான் சொல்றது கேப்பானா? ஒருவேளை இந்த குடும்பத்துல நீ என்ன அசிங்கப்படுத்த நினைச்சா, நீ வானத்துக்கு மேலேயே இருந்து சொன்னாலும் சரி, எல்லாரும் ஊ மூஞ்சில தான் காரி துப்புவாங்க. ஓ முகத்துல தான் கரிய பூசிக்க போற. ஆதித்யா உன் பையன் தான். ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இப்ப அவன் ஏன் புருஷன். அவன் எனக்கு தாலி கட்டியிருக்கான். அவன் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அவன் 7 ஜென்மத்துக்கும் என் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது என் பேச்ச அவன் கண்டிப்பா நம்புவான். அப்புறம் நான் அந்த நாளுக்காக கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன். பிரியா, என்னாச்சு உனக்கு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ நல்லா தானே இருக்க? ஆமா, இப்போ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அது என்னன்னா, நான் புது வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமா, இன்னும் நீங்க ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? அது என்னன்னா, வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லைல்ல.
அதனாலதான். அப்படின்னா அது நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப பாரு, எனக்கு கல்யாணமாயி இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னமும் இந்த வீட்டை பத்தி இன்னும் முழுசா தெரியல. பிரியா, உனக்கு தூக்கம் வரலல்ல? என்கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? சூடா பாதாம் பால் பாலாடை போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன். வேணக்கா, அது என்னங்க என்னங்க, கதவை தரங்க. இங்க பாருங்க, சண்டை என் கூட தானே. இதுக்கு சாப்பாட்டு மேல கோவத்தை காமிக்கிறீங்க? இங்க பாருங்க, கதவு தரங்க, சாப்பாடு ஆறுது. என்னங்க? இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, உங்க மனசுல தோன்றபடியே நீங்க பண்ணுங்க. நான் என்னோட அக்கா வீட்டுக்கு போக போறேன். எப்போ நான் இங்க திரும்ப வர மாட்டேன். நீங்களும் என்ன கூப்பிடாங்க வரவே கூடாது. அப்புறம் ஒரு விஷயம் பிரியா, நானும் நீயும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு நாம மருமகளா வந்திருக்கோம். பார்த்தல்ல, இந்த வீட்ல எல்லாரும் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. மாமா, நம்ம ஆதித்யா, ஜெகதீஷ், சிட்டு, அப்புறம் முக்கியமா நம்ம அத்தை நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் பூ மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்புறம் மாமா, அவர் இந்த குடும்பத்துக்கே கடவுள் மாதிரி. முகத்துல முரட்டுத்தனம் இருந்தாலும் மனசார அவர் ரொம்ப நல்லவர். நீ வானத்துக்கு மேலேயே இருந்து சொன்னாலும் சரி, எல்லாரும் ஊ மூஞ்சில தான் காரி துப்புவாங்க. கோமுகத்துல தான் கரிய பூசிக்க போற. பிரியா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ எதை பத்தியும் யோசிக்காத. அப்புறம் நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சுவ. உனக்கு இவ்ளோ அன்பான புருஷன் கிடைச்சிருக்காரு. என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா? அது வந்து, எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என் 2 மருமகள்களையும் அன்பா பாத்துக்க கூடிய புருஷன்க கிடைச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம்தான். அது என்னன்னா, 2 பேரும் அன்பு காட்டுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அத்தை, இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, உங்களுக்கு தூக்கம் வரலையா? என்னம்மா, எனக்கு ஏன் தூக்கம் வராது? எனக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு காரணமே இல்லையே. என் விஷயத்துல எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட் வீடு, பெர்ஃபெக்ட் பசங்க, பெர்ஃபெக்ட் மருமகளுங்க, அப்புறம் பெர்ஃபெக்ட்டை விட பெர்ஃபெக்ட்டான புருஷன். சரி, நீங்க 2 பேரும் தூங்க போங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க ரூமுக்கு போங்க. பிரியா, சீக்கிரம் பால் குடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிஷி, 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 என்ன பண்றீங்க ரிஷி? ரிஷி, 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 கதவு திறங்க ரிஷி.
உங்களை நான் கை எடுத்து கும்பிடுறேன். இந்த முடிவை கை விட்டுருங்க. வேண்டாங்க. ரிஷி, 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 என்ன பண்றீங்க ரிஷி? இல்ல, இல்ல, நீங்க 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 எதுவும் பண்ணக்கூடாது. ஐயோ, ரிஷி! ஐயோ, இப்ப இப்ப நான் என்ன பண்றது? எங்க பாருங்க, எனக்கு எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல கீழே இறங்குங்க. எனக்கு எனக்கு என்ன விடு, என்ன விடுங்கறல. ஐயோ, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏதோ ஒரு நாள் யாராலையும் நீ பேசிக்கலாம். தடுக்க முடியாது. இல்ல, இல்ல, வேண்டாம். எனக்கு முதல்ல இருந்து கீழே போ. இறங்குங்க. ஏதோ ஒரு நாள் நம்ம பேசிக்கலாம். அவன சொல்றேன்ல. எனக்கு கீழே இறங்குங்க. என்ன விடு. சொல்ல கேளுங்க. ஓ, எனக்கு 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 உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். வேண்டாங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. எனக்காக இல்லனாலும் நம்ம பொண்ணு தாரக்காக வேண்டாங்க. விட்டுருங்க. விடுன்னு சொல்றேன்ல. Pleaseங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு எனக்கு தள்ளி போ. போ. வேண்டாங்க. எனக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு வேண்டாங்க. எனக்கு எனக்கு வேண்டாங்க. இங்க பாருங்க. நான் சம்மதிக்கிறேன். நான் சம்மதிக்கிறேன். சம்மதிக்கிறேங்க. நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் அவன் கூட போறதுக்கு ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேங்க. உங்களுக்காக நான் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேங்க. நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க என்னை விட்டுட்டு போகவே கூடாது. நான் ஒத்துக்கிறேங்க. ஆசைகள் என்ன, ஆசைகள் என்ன, ஆணவம் என்ன, உறவுகள் என்பதும் பொய்தானே, உடம்பு என்பது உடம்பு என்பது உண்மையில் என்ன, கனவுகள் வாங்கும் பைதானே, கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள்.
8 மணி, ஹோட்டல் ட்ரீம்லேண்ட். 7:30 மணிக்கெல்லாம் நீ ரெடியாகி தயாரா இருக்கணும். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை வித்யா. எதையாவது தேடிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என்னோட பர்ஸை காணோம். எங்க வச்சேனே தெரியல. லாக்கர்ல இருக்கான்னு பாரு. கௌதம், இந்த லாக்கருக்கு பூட்டு போட்டிருக்கு. அப்படியா? சரி விடு, அப்ப நானே பாத்துக்கிறேன். இப்படி வா. பீரோல லாக்கர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி, நான் கிளம்புறேன். எல்லாரும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு கீழே காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, பிரியா எங்க போனா? இன்னைக்கு கண்ணிலே படல. டேடி, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா ஆதித்யா, ஓய்வு எடுக்கிறது அவசியம். இங்க பாரு ஆதிக்கண்ணா, ஒருத்தன் பொண்ணை கட்டிக்கிட்டா மட்டும் போதாது. என்ன என்ன பையன்டா நீ? உனக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு, ஆனா ஹனிமூன் அது இதுன்னு எந்த பிளானும் போடல. அட, புது மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு வா. ஆமா டேட், நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரியா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பிளான் பண்றேன். இதோ மருமகளே வந்துட்டா. சாரிம்மா, கொஞ்சம் தூங்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சுட சுட தோசை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அப்பதான் விடிஞ்ச மாதிரி. அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், என்னப்பா? ஆமா கண்ணா, அது உண்மைதான். இங்க பாருங்க, இதத்தான் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுன்னு வாங்க. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதை நாம தான் சமாளிச்சுக்கணும். அந்த குறைய சொல்லிக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பகைமைய வளர்த்துக்க கூடாது. என்ன பிரியா? ஆதிக்கண்ணா, அடுத்த மாசம் நாம டெல்லிக்கு போக வேண்டி இருக்கும். அதே நீ பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சல,
அதனாலதான் நான் உன்னை டெல்லியில ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பார்ட்டி பிரசிடென்ட்டை மீட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டியோட கனவை சேர்த்து என் கனவையே நீ நிறைவேற்றி வைக்கணும்ல. அப்பா இது உங்க கனவு மட்டும் இல்ல, என்னோட கனவு தான். நம்மளோட இந்த கனவை கண்டிப்பா நிறைவேற்றுவேன்.